9th standard civics second lesson election political parties and pressure groups தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகே, அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள், functions of political parties. ஓகே, first one, parties contest elections. In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. கட்சிகள் பார்த்தோன்னா தேர்தலில் போட்டியிடுகின்றன. பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் கட்சிகளால் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களிடையே தான் கடும் போட்டிகள் நிலவுகின்றன. வேட்பாளரிடையே தான் கடும் போட்டிகள் நிலவுகின்றன மக்களாட்சி நாடுகளில். ஓகே, செகண்ட் ஒன், parties put forward their policies and programs before the electorate to consider and choose. கட்சிகள் தங்களை தேர்ந்தெடுக்க அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் தேர்தல் தொகுதிகளில் முன்னிறுத்துகின்றனர். கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, தங்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தங்களோட தேர்தல் தொகுதிகளில் முன்வைக்கிறாங்க. ஓகே, அண்ட் பார்ட்டிஸ் பிளே எ decisive role in making laws for a country. Formally, laws are debated and passed in the legislature. நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்களிப்பு செய்தாங்க. முறையாக சட்டங்களை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்குகளை செய்கின்றன. முறையாக சட்டங்களை யார் இயற்றுறாங்க? நாடாளுமன்றம் அண்டு சட்டமன்றம் ரெண்டுலேயுமே விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்ஸ். அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? அரசாங்கத்தை அமைத்து அவற்றை வழி நடத்துகின்றனர். பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்ஸ். அடுத்து, தோஸ் பார்ட்டிஸ் தட் லாஸ் இன் த எலெக்ஷன்ஸ் play the role of the opposition to the party are a group of coalition parties in power by voicing different views and criticizing the government for its failure or wrong policies. ஓகே, தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்கின்றன. இவை அரசின் குறைகள் மற்றும் அரசுக்கிட்ட, அதாவது ரூலிங் பார்ட்டிக்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்குது அல்லது தவறான கொள்கைகள் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து பல்வேறுபட்ட பார்வைகளை முன்வைக்கின்றன. அதை விமர்சனம் செய்வாங்க. அந்த அரசை, ரூலிங் பார்ட்டி ஏதாவது குறைகள் செஞ்சாலோ கொள்கைகள் தவறாக இருந்தாலோ அதை எதிர்த்து விமர்சனம் செய்கிறாங்க. யார்? எதிர்கட்சிகள், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். ஓகே, அண்ட் பார்ட்டிஸ் சேப் பப்ளிக் ஒப்பீனியன். They rise and highlight issues of importance. மக்கள் கருத்துக்கு அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? வடிவம் கொடுக்கின்றன. மக்களோட கருத்துக்கு அரசியல் கட்சிகள் வடிவம் கொடுக்கின்றன. பார்ட்டி ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன். அவை முக்கிய நிகழ்வுகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றன. ஓகே, பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் த யூஸ்ஃபுல் லிங்க் between people and the government machinery. அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக எது இருக்கு? அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் இருக்கின்றன. அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றன. ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் எ டெமோக்ராசி. மக்களாட்சியில் எதிர்கட்சியின் பங்கு. இன் எ டெமோக்ராசி தேர் மே பி எ டூ பார்ட்டி சிஸ்டம் லைக் இன் த யூஎஸ்ஏ ஆர் எ மல்டி பார்ட்டி சிஸ்டம் லைக் இன் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். அதாவது மக்களாட்சியில் அமெரிக்கா ஐக்கிய நாட்டை போன்று இருக்கட்சி முறையோ இருக்கலாம், அல்லது இந்தியா பிரான்ஸ் நாடுகளைப் போல பல கட்சி ஆட்சி முறையாகவோ இருக்கலாம். அதாவது இருக்கட்சி ஆட்சி முறை அல்லது பல கட்சி ஆட்சி முறை எதில் இருக்கா? மக்களாட்சி நாடுகளில் இருக்கலாம். The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represented the remaining people. பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி தான் ஆளும் கட்சி, அதாவது மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவோம். எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்கட்சி, ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது அதுக்கடுத்து வரக்கூடிய பார்ட்டிஸ்
எதிர்க்கட்சி, ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து முக்கிய பங்கை வகிக்கிறார். The leader of the opposition party occupied a prominent place in all democratic forms of the government. He enjoys the rank of a cabinet minister. Opposition பார்ட்டியோடைய லீடருக்கு என்ன ரேங்க்னு பார்த்தோன்னா கேபினட் மினிஸ்டருக்கான ரேங்க். அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்தஸ்து எது அப்படின்னு பார்த்தோன்னா கேபினட் அமைச்சருடைய தகுதி பெறுகிறார். கேபினட் அமைச்சருங்கிற தகுதியை பெறுகிறார். மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கத்திலும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரோட முக்கிய பங்கு வகிக்கிறார். அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மெஜாரிட்டி பார்ட்டி அதாவது ரூலிங் பார்ட்டி வந்து ஏதாவது அவங்க கொள்கைகள்லையோ பாலிசிஸில் ஏதாவது தவறுகள் செய்தாலோ குறைகள் இருந்தாலோ அதை விமர்சனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எதிர்க்கட்சி தலைவரோட முக்கிய பங்காக இருக்கு. He opposes the wrong policies of the ruling party which affect the general public. As the chairman of the Public Accounts Committee, questions the functioning of the government departments and examines the public money used for the well-being of the people. அதாவது பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு பொது கணக்குகளுக்கு தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரியான செலவுகள் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு உள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்கிறார். இதுபோன்று அவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். மக்களாட்சியில் எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தினையும் பிரதிபலிக்கின்றது. இது எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளையும் மற்றும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. எது எதிர்க்கட்சிகளுடைய பங்கு. Similarly, he plays an important role to select the chairman. the chairman வந்து செலக்ட் பண்ணுறதுலையும் அண்ட் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுலையும் members of the Central Vigilance Commission, chairperson and members of the Information Commission. The opposition parties reflect genuine demands and concern of the people to play a கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் இன் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பார்த்தோம்னா ஆப்போசிட் பார்ட்டியோடைய ரோல் என்ன அப்படின்னா பீப்புளோடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அவங்களோட நியாயமான கோரிக்கைகளையும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாகவும் எதிர்க்கட்சியின் பங்கு இருக்குது. அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் பார்த்தோன்னா மக்களாட்சி நாடுகளில் அந்த வேட்பாளர்களிடையே தான் கடுமையான போட்டிகள் இருக்கும். தங்களோட திட்டங்களையும் கொள்கைகளையும் வந்து என்ன பண்ணுறாங்க, தான் நிற்கக்கூடிய தொகுதியில் முன்னிறுத்துறாங்க. நாட்டோட சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் வந்து பங்களிப்பு இருக்குது. அரசியல் கட்சிகள் வந்து அரசாங்கத்தை அமைத்து வழி நடத்துகிறாங்க. தேர்தலில் தோல்வியடைந்த அதாவது மெஜாரிட்டி பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டி, தோல்வியடைந்த கட்சி பார்த்தோன்னா எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்கிறாங்க. மக்கள் கருத்துக்கு அரசியல் கட்சிகள் வடிவம் கொடுக்கின்றன. அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அரசியல் கட்சிகள் அவர்களோட செயல்பாடுகள் இருக்கின்றன. எதிர்கட்சியோடைய பங்கு என்ன மக்களாட்சியில் அப்படின்னு பார்த்தோன்னா ரூலிங் பார்ட்டி வந்து அவங்களோட கொள்கைகள் அல்லது அவங்களுடைய ஆட்சி முறையில் குறைகள் இருக்குது அப்படின்னா அதை விமர்சனம் செய்கிறது. மக்களுடைய கோரிக்கைகளையும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்காங்க எதிர்கட்சி. இவங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபினெட் அமைச்சருடைய தகுதி எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குது.